இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து வந்தார். நாம் இன்று ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் தேவனுடைய பாதுகாப்பு தான். ஆண்டவர் தன்னை தூக்கி சுமந்த அனுபவத்தை பற்றி தான் கண்ட கனவை மேரி ஸ்டீவன்சன் ஃபுட்பிரிண்ட்ஸ் இன் த சாண்ட் என்று ஒரு பிரபலமான போயம் எழுதியுள்ளார். அதில் ஒரு நாள் மிகவும் குளிரான இரவில் நன்றாக ஜெபித்துவிட்டு தூங்கினார். அப்போது ஒரு கடற்கரை அருகே அவரும் ஆண்டவரும் பேசிக்கொண்டே போவது போலவும் அவருடைய வாழ்க்கையை பற்றி விளக்குவது போலவும் ஒரு கனவு கண்டார். 2 பேருடைய ஃபுட்ஸ்டெப்பும் அதில் இருந்தது. ஒன்று அவருடைய காலடி தடம், மற்றது ஆண்டவருடையது. திடீரென்று நடக்க முடியாத ஒரு கஷ்டமான பாதை வந்தபோது ஒரு காலடி தடம் மட்டும் இருந்தது. அவர் மிகவும் திடுக்கிட்டு, ஆண்டவரே, நான் உங்களை நேசித்து பின்பற்ற ஆரம்பித்த போது 2 காலடி தடம் தெரிந்தது. என் கடினமான பாதையில் யாரும் உதவ இயலாத சூழ்நிலையில் தான் உம்முடைய உதவி எனக்கு அவசியம் தேவை. இந்த நிலையில் என்னை ஏன் தனியே விட்டு போய்விட்டீங்க என்று பதட்டத்துடன் கூறினார். அப்போது ஆண்டவர் மிகவும் அன்போடு அவரை பார்த்து, என் பிரியமான பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை ஒருபோதும் நான் தனியாக விடுவதில்லை. நீ நன்றாக இருந்தபோது, உன் பாதைகள் சீராக இருந்தபோது நான் உன்னுடன் நடந்தேன். அப்போது 2 காலடி தளங்களை நீ பார்த்தாய். உன் கடினமான பாதையில் உன்னால் நடக்க முடியாத போது நான் உன்னை என் தோளில் தூக்கி சுமந்தேன். அப்போது ஒரு காலடி தடம் மட்டும் இருந்தது. அது என்னுடைய காலடி தடம். நீ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போதும் உன்னை பாதுகாக்கிறேன் என்றார். சில சமயம் கடினமான பாதையில் ஆண்டவர் நம் கூட இருப்பதை நாம் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய கரம் நம்மை பாதுகாத்ததை நாம் அந்த பாதையை கடந்து வந்த பின்தான் உணர்வோம். நாம் கண்ணால் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதை நாம் உணர முடியும். அவர் நம்மை தூக்கி சுமக்கும் போது அவருடைய கரத்தின் அரவணைப்பில் நாம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம் அருகில் இருப்பதை உணர முடியும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம் பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஏசாயா 46:3 நாம் பார்க்கிறோம். நம்மை சுமக்கிற தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். வழுவாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார். அவரது அரவணைப்பை, ஆறுதலை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணோக்கி பார்த்து எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக எங்களிடம் காட்டின அன்பிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலையும் எங்களை காப்பாற்றி வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வரும் நாட்களிலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரம தகப்பனாகிய நீங்க ஆண்டவரே, உங்க ஞானத்தையும் பலனையும் உங்க பாதுகாப்பையும் ஆலோசனையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.